Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பக்ரீத்னால் மார்க்கெட் லீவு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். டோட்டலாக பார்த்திங்கன்னா நேற்றோட மூமெண்ட்டை பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தான் மார்க்கெட் நேற்று இருந்தது. அது இல்லாமல் இப்போ பாஸ்ட்டு 3 days பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த ஓப்பனிங்கில் ஒரு மூமெண்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மூமெண்ட் இல்லை, ஒரு சைட்வேயில் போயிட்டு முடியும் போது ஒரு மூமெண்ட் கொடுத்து முடிக்குது. ஸோ டோட்டலாக இந்த வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டான என்ட்ரி நம்ம என்ன மூமெண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் அந்த லெவலுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதாவது திருப்பி நான் சொல்ல வரேன், இந்த வாரம் இல்லை நாளைக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரூஷியலான சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த 23,800 தான் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி ஃபர்தராக பழையபடி கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் தம்ப்நெயிலையும் நான் அந்த மெசேஜ் போட்டிருந்தேன், நிஃப்டி 23,800 உடைத்து மேலும் கீழே செல்லுமான்ட்டு. ஸோ தற்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் வரும். ஒரு நிமிஷம், இந்த ஏரியா தான் க்ரூஷியல் சப்போர்ட்டாக வரும். 23,800 லெவல் நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக நிஃப்டி ரொம்ப வீக் ஆகும் பட்சத்தில் 23,700 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஏரியா. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி 800 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக வீக் ஆகி 700 வரைக்கும் நாளைக்கு இறங்கிறதுக்கான அறிகுறிகள் அதிகமாக தென்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29, அதாவது 29/5/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,800 க்ரூஷியலாக இருக்குது. இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,700 ப்ளஸ் வரைக்கும் ஒரு டவுன்ஃபாலுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ரொம்ப க்ரூஷியல் பார்த்திங்கன்னா 23,800. ஸோ டோட்டலாக 2 நாள் நம்ம வாட்ச் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே அந்த 23,840 850 இந்த லெவல் வரைக்கும் வரும். நல்லா பாருங்கள், இந்த லெவல் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்துரும். ஸோ அதனால் 800 க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் ஆச்சுன்னா திருப்பி இறங்குன்னு தான் அதுதான் திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு, ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதாவது 23,980 அந்த ஏரியா தான் நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். 980 to 990 வச்சுக்கோங்களேன் இந்த ஏரியா. ஏன்னா இந்த லெவலில் பிரேக் ஆகவே இல்லை. பாஸ்ட் 2 டேஸாக இந்த ஏரியா பிரேக் ஆகலை. ஸோ 23,980 to 990 நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தர் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடு, 100ல் 90 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,980 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இது பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 24,080 to 90 நம்மளுக்கு போகிற வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதாவது இதை கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகணும். 980 இமிடியேட் இது. ஏன்னா அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் மேலே ஆகும். பாஸ்ட் 2 டேஸாக பார்த்திங்கன்னா அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்க தான் செய்யுது. ஸோ அதனால் 980 உங்களுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட். 980 to 100 மீன் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 80 வரைக்கும் போகிறதுக்கான 24,080 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 23,980
980 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 க்ரூஷலாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இந்த லெவலுக்குள்ளே தான் மெயினாக நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த 23,800. இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இன்னையோட லோ இன்றைக்கின்ற நேற்றோட லோவை பிரேக் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக 800 லெவல் வரைக்கும் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நேற்றோட லோ பார்த்திங்கன்னா 23,858. அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக 800 நம்ம கொடுத்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் இறங்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.